ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 2026 பொங்கல் பரிசு தமிழ்நாடுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு ரூ. 2000 அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. தமிழக அரசு ஒரு மெகா ஜாக்பேட் அறிவிப்பை அறிவிக்க போகிறாங்க. இது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூ. 2000 ரொக்கமாக வழங்கலாம் என்றும் அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வரவிருக்கும் பொங்கல் பண்டிகை மற்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியான செய்திகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதன்படி பொங்கல் பரிசாக ரொக்க பணம் வழங்குவது மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்துவது என 2 முக்கிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பொங்கல் பரிசை பொறுத்தவரைக்கும் கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக ரூ. 1000 ரொக்கமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ரொக்க பணம் நிறுத்தப்பட்டு பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தன. இந்த பொருட்களின் தரம் குறித்தும் பொதுமக்களிடையே புகார்கள் எழுந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் மக்களின் அதிருப்தியை போக்கும் வகையில் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூ. 3000 வழங்கலாம் என மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு பரிந்துரைத்ததாக கூறப்பட்டு வருது. அதே மாதிரி ஆனால் மாநிலத்தின் நிதி நிலைமை கருத்தில் கொண்டு அதிகாரிகளால் அதிகபட்சமாக ரூ. 1000 மட்டுமே சாத்தியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இருதரப்பு ஆலோசனைகளுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூ. 2000 ரொக்கமாக வழங்கலாம் என்றும் அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் மகளிர் உரிமை தொகை ரூ. 1500. அதாவது என்னென்னா இப்போது பொங்கல் பரிசு கடந்த ஆண்டு வழங்கவே கிடையாது. ஸோ இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு ரொக்கமாக வழங்கலாம், ஒன்லி பொருள் மட்டும்தான். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுக்கறது பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் ஸோ அமௌண்ட்டையும் கொடுத்து மகளிர் உரிமை தொகையும் கொஞ்சம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி இதை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசு மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையிலையும் ஒரு அப்டேட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூ. 1500 அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணப்பட்டிருக்கு. பீகார், டெல்லி போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கான நிதி உதவி திட்டங்கள் தேர்தல் வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்ததை அடுத்து தமிழகத்திலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் வலுப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ரூ. 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் விடுபட்ட பயனாளிகளையும் ஜனவரி மாதம் முதல் திட்டத்தில் சேர்க்கும் பணிகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையில் மகளிர் உரிமை தொகை ஜனவரி மாதம் முதல் 1500 உயர்த்தி வழங்கலாமா என்று கேட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அதிகாரிகளும் இது குறித்து சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். எனவே பொங்கல் பரிசு அறிவிப்புடன் சேர்த்து மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்தும் அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 அறிவிப்புகளும் ஒரே நேரத்தில் வெளியாகும் பட்சத்தில் இது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக பெண் வாக்காளர்களுக்கு ஒரு மெகா ஜாக்பேட்டாக அமையும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. ஸோ மெயினாக இப்போது கடந்த 2025 பொங்கலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பொருள் மட்டும் கொடுத்தாங்க. 2026லையும் அதே மாதிரி தான் பண்ணுறதுக்கு 180% வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 20% என்ன அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 4000 வரைக்கும் அமௌண்ட்டு கொடுத்தாங்க பொங்கல் பரிசாக. ஸோ அதனால் இப்போது மினிமம் ஒரு 2000 ரூபாயாவது கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வரதுனால முடிஞ்ச அளவுக்கு போன வருஷமும் கொடுக்கல, அதனால் நிறைய அதிருப்தி நடந்தது. வழங்கப்பட்ட பொருட்கள்லையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதனால் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ ஃபைனலாக இது என்ன அப்டேட் வருது, அமௌண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கும் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தனியான உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நான் சொன்னேன் இப்போது பொங்கல் பரிசு மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கான அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.